حي على الفلاح. حي على الفلاح. ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியாசங்களை உண்டாக்குவது, ஒவ்வொரு விதத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுபடுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை தோன்றுகிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களை ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லிமாக மரணித்து மன்னரையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தாரில் அல்லாஹ் நாம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்து மன்னரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பாங்க. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இந்த மாதம் நம்மிடமிருந்து விடைபெறுவதற்கு 1-2 தினங்களே உள்ள ஒரு நிலையில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். மீதமுள்ள நோன்புகளையும் ஒன்று ஆரோக்கியத்தோடு வணக்க வழிபாடு செய்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த நற்கர்மங்களின் கூலியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிறைவாக வறுமையிலே தந்தருவானாக. நேற்றைய தினம்
முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் கொடுக்கக்கூடிய ஒரு சில சிறப்பு அந்தஸ்துகளை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து சொர்க்கத்தில் முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அம்சங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டும். இந்த உரை புதிதான செய்திகளை கேட்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய உரையாக இல்லாமல் இந்த எல்லா அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் மறுமையை தர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த அந்தஸ்தை அடைகிற முயற்சியை மேற்கொள்கிற உன்னதமான ஒரு சிந்தனையோடு நாம் இந்த உரையை கேட்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது மூமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், உபதேசம் மூமின்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த அடிப்படையில் உள்ளங்கள் பக்குவப்பட்டு இறையச்சத்தில் முதிர்ச்சி அடைந்து ஈமானில் முழுமை பெற்று நாமெல்லாம் சொர்க்கம் செல்கிற முயற்சி இந்த உலகத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் உரையினுடைய சாராம்சம். அல்லாஹ் குர்ஆனில் 9வது அத்தியாயத்துடைய 111வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது ஒரு வியாபாரத்தை குறித்து அல்லாஹ் சொல்றான். என்ன வியாபாரம் என்றால் அல்லாஹ் முஃமின்களோடு நடத்துகிற ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தில் நஷ்டம் கிடையாது. இந்த வியாபாரத்தில் குறைந்த லாபம் கிடையாது. இந்த வியாபாரத்தில் வாக்கு மாற்றம் கிடையாது. இந்த வியாபாரத்தில் நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத லாபத்தை பெற்று தருகிற ஒரு வியாபாரம். இந்த வியாபாரம் அல்லாஹ் தஆலா யாரோடு நடத்துகிறான் என்றால் இணை வைத்தல் இல்லாத மக்களோடு அல்லாஹ் நடத்துகிறான். என்ன வியாபாரம்? அல்லாஹ் ஒன்றை நமக்கு தருவானா, நாம் இரண்டை அவனுக்கு கொடுக்க வேண்டுமா? 9வது அத்தியாயத்துடைய 111வது வசனம். இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. நம்பிக்கை கொண்டவர்களிடமிருந்து அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிவிட்டான். விலைக்கு வாங்கிவிட்டு அல்லாஹ் நமக்கு எதை தருகிறான்? சொர்க்கம் தருகிறான். சொர்க்கத்திற்காக நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா விலைக்கு வாங்கிவிட்டான் என்றால் என்ன பொருள்? மனிதன் அதைத்தான் உலகத்திலே நேசிப்பான். ஒன்று தன்னுடைய உயிர், தன்னுடைய பொருளாதாரம். எதை அளவுக்கு அதிகமாக மனிதன் நேசிக்கிறானோ அதை அல்லாஹ் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த அடியான் கொடுக்க தயாரானால் அல்லாஹ்வும் தயார். உயிர் பறிக்கப்படுகிற நிலை, எவ்வளவு பெரிய பொருளாதார கஷ்டங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் ஹராமான காரியத்தை செய்யாமல், அந்த இழப்பை சரி செய்வதற்காக வேண்டிய தவறான பொருளீட்டுதலில் ஈடுபடாமல் அல்லாஹ் மீது முழுக்க தவக்கல் வைத்து எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு உலகத்தில் வாழுகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் ஹஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah. சொர்க்கம் தருவதாக வாக்களித்து உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி விட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ முஃமின்களுடைய பிரதானமான லட்சியம் உலகம் அல்ல. இறந்த பிறகு அந்த வாழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் தான் நமக்கு பிரதானமானது. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி முஸ்லிம்கள் 5438வது செய்தி. திருக்குர்ஆனில் சொர்க்கம் குறித்து ஏராளமான வர்ணனைகளை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓர் அளவுக்கு அந்த சொர்க்கத்தினுடைய புரிதலை நமக்கு உணர்த்தி விட்டார்கள். சொர்க்கத்துடைய உணவு, சொர்க்கத்துடைய பானம், சொர்க்கத்துடைய அமைப்பு முறை, சொர்க்கத்தினுடைய மாளிகை, சொர்க்கத்தினுடைய இருப்பிடம், சொர்க்கத்தினுடைய மனைவி மக்கள், சொர்க்கத்தினுடைய பணியாட்கள், சொர்க்கத்தினுடைய சுவர்கள், சொர்க்கத்துடைய அணிகலன்கள் என்று
உணவு, இருப்பிடம் அனைத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து விட்டார்கள். வர்ணித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்குமா அத்ரஅகுல்லாஹு அலைஹி. சொர்க்கம் பற்றியுள்ள வர்ணனை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லியிருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்கி இருந்தாலும் அவையெல்லாம் மிக சொற்பமானதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஏகதேசம் சொர்க்கத்தை பற்றி, சொர்க்கம்னா எப்படி இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்திய பிறகு சொல்கிறார்கள், இது அல்லாஹ் எனக்கு அறிவித்த மிக சொற்ப செய்திதான், ஆனால் பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து முதலில் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா யாரை அனுப்பி பார்க்க சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் படைத்து நரகத்தையும் படைத்து, நரகத்தையும் போய் பார்த்து விட்டு வாருங்கள், சொர்க்கத்தையும் போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா முதலில் பார்வையிட அனுப்பியது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவர் சொர்க்கத்தை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி மாற்றுகிறான் என்றால், தியாகத்தால், சோதனைகளால், துன்பங்களால், மன உடைச்சலால், எல்லா வகையான கஷ்டங்களால் அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா சூழல விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து விடுகிறான். அவர் அந்த பார்வையோடு போய் பார்க்கிறார்கள். இவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகு இந்த சொர்க்கம் மோமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்பதை உணர்ந்து வந்து சொல்லுகிறார், யா அல்லாஹ், அப்படியானால் சொர்க்கம் செல்லுகிற மக்கள் மிக குறைவாகத்தான் இருப்பார்கள், ஏனால் அதை அவ்வளவு சீக்கிரமாக அடைந்து விட முடியாது என்று சொல்கிறார். நரகத்தை பார்த்து சொல்கிறார், யா அல்லாஹ், இதில் செல்கிற மக்கள் அதிகமாக இருப்பார்கள். காரணம், அது மனோ இச்சைகளால் சொல்லப்பட்டிருக்கிறார், சைத்தானுடைய தூண்டுதலால் சொல்லப்பட்டிருக்கிறார். இதில் செல்லுகிற மக்கள் அதிகமாக இருப்பார்களே என்று பயப்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் 5436வது செய்தி, ஹுஃபத்தில் ஜன்னத்து ஃபில் மகாரி வ ஹுஃபத்தின் நாரு பிஸ் ஸஹவாத். சிரமங்களால் சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது, மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படிப்பட்ட இந்த சொர்க்கம், அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை படைத்ததே மோமின்களுக்கு தான். அந்த மோமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்து விட்டு, சொர்க்கத்திற்கு நான் உங்களை வாரிசாக்குவேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்றான். வாரிசு என்றால் என்ன? கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது. வாப்பாவுடைய வாரிசு மக்களுக்குன்னு சொன்னா, வாப்பா இறந்த பிறகு வாரிசு எப்படி கட்டாயம் எந்த மாற்றம் இல்லாமல் தன் பிள்ளைகளுக்கு போய் சேருமோ அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஜன்னத்துல் லதி நூரிசு மின் இபாதினா மன் கான தகியா. 19வது அத்தியாயத்துடைய 63வது வசனம். நான் என்னுடைய அடியார்களில் என்னை யார் பயந்து நடக்கிறார்களோ அவர்களை சொர்க்கத்தினுடைய வாரிசாக நான் ஆக்குவேன் அப்படின்னு சொர்க்கம் கட்டாயம். 26வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், வஜ்அல்னி மின் வரத்தத்தி ஜன்னத்தின் நஈம். அல்லாஹ், சொர்க்கத்தினுடைய வாரிசுகளில் ஒருவராக என்னை நீ ஆக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை. அப்படி அல்லாஹ்வே அஞ்சுகிற மக்களுக்கு கட்டாயம் சொர்க்கம் உண்டு, எந்த சந்தேகமும் இல்லை, சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து முஸ்லீமாக வாழ்வது முக்கியமல்ல, முஸ்லீமாக மரணிப்பதுதான் முக்கியம். அப்ப மரணம் வரும் வரை நாம் அல்லாஹ்வை சார்ந்திருந்து நல்லறங்களை செய்தால் நிச்சயம் நமக்கு சொர்க்கம். புகாரியில் 5470வது ஒரு செய்தி, சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுற ஒரு செய்தி உண்டு. நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானாம், நான் என்னுடைய கோபத்துக்குரியவர்களை உன்மூலம் தான் தண்டிப்பேன். நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நான் என்னுடைய கோபத்தை, என்னுடைய சாபத்தை பற்றி யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களை நான் கண்டிப்பது உன்மூலம் தான். அதே நேரத்தில் அன்தி ரஹ்மதி அர்ஹமு பிக மன் அஸாஅ மின் இபாதி. அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்கிறான், நீ என்னுடைய அருள், நீ என்னுடைய கருணை, உன் மூலம்தான் என்னுடைய நல்லடியார்களை நான் கௌரவிக்க போகிறேன்.
உன் மூலம்தான் அவர்களுக்கு நான் அருள் செய்ய போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பார்த்து கூறுகிற ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். அதே நேரத்தில் இந்த சொர்க்கத்தினுடைய இன்பத்திற்கு ஒரு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியில் 5470வது செய்தி. சொர்க்கத்தை இந்த ஒரே வார்த்தையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் ஆதமுடைய மகனை அழைப்பான் மறுமையில். அல்லாஹ் அழைக்கிற அந்த மனிதன் யார் என்றால், அவன் உலகத்தில் மிக கடுமையான துன்பத்தை அடைந்தவன். வார்த்தையில் சொல்ல முடியாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அவனை அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசியாக முடிவு செய்து வைத்திருக்கிறான். அவன் வாழ்க்கையில வெறும் துன்பம் தான். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் கஷ்டம்தான். செய்கிற தொழில நஷ்டம், உடல் ரீதியான நோய், குடும்பத்திலே இழப்பு, நிம்மதியே பொதுவாக வாழ்க்கையிலே கிடையாது. அப்படி மரணிக்கின்ற வரை ஒரு நிமிடம் கூட சந்தோஷமாக அவன் உண்றது கிடையாது, உறக்கியது கிடையாது, சிரித்ததே கிடையாது. அப்படிப்பட்ட துன்பத்தை அடைந்த மனிதனை அல்லாஹ் தஆலா அழைத்து அவனை சிறிது நேரத்திற்கு சொர்க்கத்துடைய வாசலை திறந்து சிறிது நேரத்திற்கு அந்த சொர்க்கத்திற்குள் விட்டு அவனை திரும்ப எடுப்பான். சொர்க்கத்திற்குள் அவனை செல்ல அனுமதிக்கப்படுவார். அனுப்பிய பிறகு அவனை வெளியே வர சொல்லி அல்லாஹ் கேட்பானா, யா இப்னு ஆதம் ஹல் ரஅய்த யூஸன் கத்து ஹல் மர்ர பிக சித்தத்து கத்து. நீ துனியாவில் வாழும்போது சிரமங்களை அனுபவித்து வாழ்ந்தாயா என்று கேட்பான். அடியான் சொல்லுவாராம், எந்த சிரமமும் இல்லாமல் தான் உலகத்திலே நான் வாழ்ந்தேன் என்று தலைகீழாக சொல்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அவன் அப்படி சொல்கிறான் என்றால், உலகத்து துன்பங்களை எல்லாம் மறக்கடிக்க வைத்துவிடும் அந்த ஒரு நிமிட சொர்க்கத்துடைய வாழ்க்கை. வாசலை தொடர்ந்து அந்த சொர்க்கத்துக்குள்ள விட்டுட்டு உடனே அல்லாஹ் தஆலா அவனை வெளியெடுத்து கேட்கிற கேள்விதான், உலகத்தில் ஏதாவது கஷ்டத்தோடு வாழ்ந்தாயா? யா ரப்பி, உலகத்தில் நான் எந்த கஷ்டத்தோடும் வாழவில்லை. அப்போ உலகத்தினுடைய அனைத்து துன்பங்களையும் மறக்கடிக்கக்கூடியதுதான் சொர்க்கம் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. அதை அருமையாக சொல்கிறார்கள். புகாரி 2793வது செய்தி. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகாபு கௌஸின் ஃபில் ஜன்னah கைரும் மிம்மா தத்லு அலைஹி ஷம்ஸு வ கமரு. சொர்க்கத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆடு மேடுகளை விரட்டுவதற்கு அதற்கு வைத்திருக்கிற சாட்டை இருக்கிறது. அந்த சாட்டை அளவு சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைத்தால் அது இந்த பூமியை விட உங்களுக்கு சிறந்தது. ஒரு அடி எடுத்து வைக்கிற இடம் கிடைத்தால் அது பூமியை விட உங்களுக்கு சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய அந்த செல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் என்பது ஒன்று அல்ல. நரகத்திலிருந்து தண்டனை பெற்று போகிற மக்கள், அல்லாஹ்வுடைய கருணையினால் பாவ மன்னிப்பு பெற்று செல்லுகிற மக்கள், கேள்விகளுக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற மக்கள், பிறருக்கு பரிந்துரை செய்து பிறரையும் அழைத்து செல்லுகிற மக்கள், அவரவர்களுடைய தக்வா, அவரவர்களுடைய நற்கரங்கள், அவரவர்களுடைய ஈமான், அவரவர்களுடைய இஹ்லாஸுக்கு தகுந்தாற் போல சொர்க்கத்துடைய அமைப்பு முறைகள். எல்லாத்துக்கும் ஒரே கேட்டகரி கிடையாது. அப்படின்னா உலகத்தில் அமல் செய்வது அர்த்தம் இல்லாமல், தியாகம் செய்வது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற செய்தி புகாரியில் 3829வது செய்தி. வஹ்ருஜ் யர்ஃபு வஹ்ருஜ் யுர்ஃபு அத்பி அத்த தரஜத்தின் ஃபில் ஜன்னah. சொர்க்கம் என்பது ஒன்று அல்ல, சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உண்டு. அந்த 100 படித்தரங்களுடைய பிரம்மாண்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா பைன குல்லி தரஜத்தின் கமா பைன ஸமாஇ வல் அர்த். வானம் பூமி அளவுக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதோ அதுதான் ஒரு படித்தரம். அதே போல 100 படித்தரங்கள் கொண்டது சொர்க்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா, சொர்க்கத்துடைய அந்த மிகப்பெரிய அந்த பிரம்மாண்டத்தை மிக சுருக்கமா நீங்க புரிந்து கொள்ள முடியும். முஸ்லிம்கள் 312வது செய்தி. இந்த செய்தியில மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு செய்தியை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், சொர்க்கத்தில் ஆக குறைந்த இடம் எது?
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி பாருங்க. சொர்க்கத்துல ஆக மிக குறைந்த இடம், அதுக்கப்புறம் அவனுக்கு நரகம் தான். நீ நாடி மன்னித்து நரக தண்டனை எல்லாம் பெற்று கடைசி ஒருத்தரை விடுவாயே, அந்த கடைசி நிலை சொர்க்கத்தில் எது என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், மூசா நபி கேட்ட செய்திய, சொர்க்கத்திற்கு ஒரு மனிதன் அனுப்பப்படுவான். அனுப்பப்பட்டு நீ சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொள் என்று சொல்லப்படும். கடைசியான மனிதன் உள்ள போன மனிதன் திரும்ப ஓடி வருகிறான். யாரப்பி, சொர்க்கத்தில் எனக்கு இடம் கிடையாது, நான் பார்க்கிற இடமெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள், எனக்கு இடம் கிடையாது. மீண்டும் அல்லாஹு தஆலா, இல்லை, உனக்குரிய இடம் சொர்க்கத்திலே உண்டு, நீ சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது முறையும் பார்த்துவிட்டு இதே போன்று பதிலை சொல்கிறார். மூன்றாவது முறையும் பார்த்துவிட்டு அதே பதிலை சொல்கிறார். நான்காவது முறை ஒரு சொர்க்கம் செல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், நீ உலகத்தில் ஒரு அரசன் ஆட்சி செய்கிறான். உலகத்தையே ஒரு அரசன் உலகத்தை ஆட்சி செய்யும் போது அவனுடைய ஆளுகைக்கு கீழ் எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த இடம் உனக்கு நான் சொர்க்கத்தில் தந்தா போதுமா என்று அவர் கேட்கிறான். யார் பார்த்து கேட்கிறான்? நரகத்தில் இருந்து அடி உதை வாங்கி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நரகம் பூட்ட போகிற நேரத்தில் கடைசியாக வெளியேற்றப்பட்ட மனிதனிடத்தில் இதை கேட்டால் அவன் என்ன சொல்வான்? யாரெல்லாம் நான் திருப்தி அடைகிறேன், யாரம்பி நான் சந்தோஷம் அடைகிறேன். இதை அல்லாஹ் தஆலா 3 முறை கேட்கிறான். கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருப்தி அடைவேன் திருப்தி அடைவேன் என்று அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அவனை திருப்தி அடைகின்ற வகையில் அவன் சொர்க்கம் செல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், அதே போன்று உனக்கு 5 மடங்கு இடம் உனக்கு சொர்க்கத்திலே உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஆக கடைசி இவன் சொர்க்கம் செல்லும் போது எந்த நிலையில் செல்லுவான்? இவன் சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்கிற எடுத்து நெத்தியிலே குத்தப்பட்டிருக்கும், அதோடுதான் அவன் சொர்க்கம் செல்லுவான். இந்த நிலையில் செல்லுகிற மனிதன் ஒரு அரசன் ஆட்சி செய்கிற 5 மடங்கு 5 பங்கு இடத்திற்கு சொந்தக்காரனாக சொர்க்கத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அடைவான் என்றால் உன்னதமான இடம் எப்படி? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் விரிவாக புகாரிலே சொல்கிறார்கள். நரகத்தில் ஒரு அடியான் இருந்தான். அவன் நரகத்தினுடைய பல துன்பங்களை அனுபவித்து மலக்குமார்களுடைய பரிந்துரைக்கு பிறகு கொஞ்சம் மக்கள் வெளியேறுவதை அவன் பார்க்கிறான். இறை விசுவாசிகளுடைய பரிந்துரைக்கு பிறகு கொஞ்சம் வெளியேறுவதை பார்க்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைக்கு பிறகு கொஞ்சம் வெளியேறுகிறவர்களை பார்க்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பங்குக்கு கொஞ்சம் வெளியேற்றுகிறானே, அந்த எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ்வை அழைக்கிறான். யா ரப்பி என்று அல்லாஹ்வை அழைக்கிறான். என்னை விட ஒரு துரதிர்ஷ்டவாதி இந்த நேரத்தில் யார் ரப்பி இருக்கிறார்? எல்லாரும் போய்விட்டார்கள், நான் என்ன பாவம் செய்தேன்? அல்லாஹ்ட்ட சரணாகதியான. அப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்கு என்ன வேண்டும்? நரகத்தினுடைய வெப்ப காற்றை என்னால் தாங்க முடியவில்லை, எனது முகத்தை மட்டும் கொஞ்சம் சொர்க்கத்தை நோக்கி கொஞ்சம் திருப்பு என்று சொல்றான். அல்லாஹ் கேட்கிறான், ஆதமுடைய மகனே, அப்படி செய்தால் வேற ஏதாவது என்னிடத்திலே கேட்பாயா? இல்லை யா ரப்பி, அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசுவாசம். உடனே அவனுடைய முகம் சொர்க்கத்தை நோக்கி திருப்பப்படுகிறது. கொஞ்சம் சொர்க்கத்துடைய காற்று வீசப்படுகிறது. திரும்ப யா ரப்பியே என்று அழைக்கிறான். என்ன இறைவா, என்ன அடியா, சொர்க்கத்திற்கெல்லாம் நான் செல்ல வேண்டாம், இதிலிருந்து என்னை வெளியேற்றி சொர்க்கத்துடைய வாசல் என்னை கொண்டு போய் நிறுத்தினால் போதும் யா ரப்பி. மனிதனுடைய பலகீனம். அதை தவிர வேறொன்றும் கேட்க மாட்டாயே. இல்லை யா ரப்பி, எதையும் கேட்க மாட்டேன். சொர்க்கத்துடைய வாசலிலே கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். சொர்க்கத்துடைய வாசலில் நிறுத்தினால் சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்டு திரும்ப யா ரப்பி என்று அழைக்கிறான். என்ன அடியானே, சொர்க்கத்தில் எனக்கு உயர்வான அந்தஸ்தெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை உள்ளே மட்டும் அனுப்பினால் போதும் என்று அல்லாஹ்விடத்தில் மீண்டும் தன்னை இயலாமையை சொல்லுகிறான். உடனே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உனக்குரிய இடத்தை நீ நினைத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடியான் நினைக்கிறான், யா ரப்பி, எனக்குரிய இடத்தை நான் தீர்மானித்து விட்டேன். அவன் சொர்க்கம் செல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ உலகத்தில் வாழ்ந்தாயே, அந்த உலகம் போல 10 உலகம் அளவுக்கு உனக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு என்று சொல்கிறான். அடியான் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், யா அல்லாஹ், என்னை கிண்டல் ஒன்றும் செய்யவில்லையே, நீ என்னை
நகைப்புக்குரியவனாக ஒன்றும் ஆக்கவில்லையே, எனக்குரிய இடம் மட்டும் எனக்கு போதும், இல்லை பூமி அளவுக்கு உனக்கு 10 மடங்கு இடம் உண்டு என்று அல்லாஹ் சொல்லி அந்த அடியான் சொர்க்கம் செல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், சொர்க்கம் எவ்வளவு பிரமாண்டமானது, எவ்வளவு உயர் ரகமானது, எவ்வளவு விசாலமானது என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். புகாரில பாருங்க 6541. இது சொர்க்கத்துடைய அந்தஸ்தெல்லாம் பார்க்க போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய பயணத்துல எல்லாம் பார்த்து கொண்டு வரும்போது ஒரு நபிக்கு பிறகு பிரமாண்டமான ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இது என்னுடைய சமுதாயமா என்று கேட்கிறார்கள். இல்லை, இது உங்களுடைய சமுதாயம் அல்ல. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த இறை தூதரோடு ஒரு 10 பேர் தான் இருக்கிறார்கள். மற்றொரு இறை தூதரோடு ஒரு 5 பேர் இருக்கிறார்கள். ஒரு சில இறை தூதர்கள் தனியாக இருக்கிறார்கள். யாரும் அந்த மக்கள் அந்த இறை தூதரை பின்பற்றவே இல்லை, தனியா நிற்கிறார்கள். அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இது எனது கூட்டமா என்று கேட்கிறார்கள். இதுவும் உங்களுடைய கூட்டம் அல்ல. யா ஜிப்ரீல், ஹாஉலாஇ உம்மத்தி கால லா, இதுவும் உங்களுடைய கூட்டம் அல்ல. வலக்கின் உன்துரு இலல் உஃபுகி, உங்களுடைய அடிவானத்திற்கு கீழ் பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஃபனதர்து ஃபைதா சவாத்துன் கஸீர், நான் பார்த்தேன் அங்கே பிரமாண்டமான எண்ணில் அடங்காத ஒரு கூட்டம் அங்கே இருந்தது. கால ஹாஉலாஇ உம்மத்துக, ஜிப்ரீல் சொன்னார், இதுதான் உன்னுடைய சமுதாயம் என்று சொன்னார். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த சமுதாயத்துடைய முன் வரிசையில் கொஞ்சம் வித்தியாசமான மக்கள் இருக்கிறார்கள். வஹாஉலாஇ ஸபூன அல்ஃபன், ஒரு 70,000 பேர் முன் வரிசையிலே இருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ்ல 7 லட்சம் என்றும் உண்டு. இந்த 70,000 பேர் முதல் வரிசையில் இருக்கிறார்கள். துத்தமாகும் ஹிசாப அலைஹிம் வலா அதாப. ஜிப்ரீல் சொல்கிறார், இந்த முன் வரிசையில் இருக்கிற மக்கள் உங்களுடைய உம்மத்தில் யார் தெரியுமா? இவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா எழுப்பி நிப்பாட்டப்பட்டால் இந்த 70,000 பேருக்கும் விசாரணையும் இல்லை, வேதனையும் இல்லை. விசாரணை துவங்குவதற்கு முன்னாடியே அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள். இவர்களுக்கு விசாரணையே கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கால கானுலா யக்தபு, என்ன காரணத்தினால் அவர்களுக்கு அந்த அந்தஸ்து என்று கேட்கும் போது அவர்கள் யார் என்றால், அவர்கள் நோய் வரும் பொழுது சூடிட்டுக் கொள்ள மாட்டார்கள். அன்றைக்கு வைத்தியம் தான், சூடு போடுவதுதான் வைத்தியம். சூடிட்டுக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நல்ல நாள் கெட்ட நாள் சகனங்கள் தான் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் வந்தாலும் தானும் ஓதிக்கொள்ள மாட்டார்கள், பிறரிடத்திலே போய் ஓத சொல்லவும் மாட்டார்கள். மேலும் அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்த மக்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு சிறப்பை சொல்றாங்க. இப்படி மறுமையில 70,000 பேர்கள், 7 லட்சம் பேர்கள், விசாரணை கிடையாது, வேதனையும் இல்லை, சொர்க்கம் செல்வார்கள் சொன்ன உடனே இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு மனிதர் எழுந்தார். பக்காம இலைஹி உக்காசத்து உக்காசா என்கிற ஒரு நபித்தோழர் எழுந்து சொன்னார்கள், பக்கால யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும், அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருக்க அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லும்போது, அல்லாஹும்ம அஜ்அல்ஹு மின்ஹு, அல்லாஹ் இவரையும் அந்த கூட்டத்தில் ஒருவராக நீ ஆக்குவாயாக பிரார்த்தனை செய்தார். அப்படி அவர் கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்ததை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு ஆசை வருமா இல்லையா? வேறொரு நபித்தோழர் எழுந்தார். தும்மகால இலைஹி ரஜுலுன் ஆகர், ஒரு மனிதர் எழுந்தார், யா ரசூலல்லாஹ் எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள், உதுல்லாஹ யஜஅலனி மின்ஹும் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபக்க பிஹா உக்காசா, இந்த விஷயத்தில் உங்களை எல்லாம் உக்காசா முந்தி விட்டார், அல்லாஹ்வுடைய வழி முடிந்தது என்றார். அவன் மறுமையில சொர்க்கம் செல்லுகிற மக்களின் முதல் அந்தஸ்துக்குரிய மக்கள் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற மக்கள். ஏன்னா விசாரணைங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, நாம் செய்த நற்கர்மங்களை அல்லாஹ் ஒத்துக்கொண்டானா, நாம் எஹராசா தான் செய்தோமா, பொடுபோக்கா செய்தோமா, இந்த நாள்ல ரப்பு என்ன தீர்ப்பு சொல்ல போறானோ, இவன் என்ன தீர்ப்பு சொன்னாலும் யாரும் போய் மேல்முறையீடு செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதி கொடுக்காமல் யாரும் பேசவும் முடியாது. நாம விரும்பி நம்மளை யாரையும் போய் பரிந்துரைக்கும் அழைக்க முடியாது. நான் உண்டு, என்னுடைய அமல் உண்டு, நான் உண்டு, என்னுடைய ரப்பு உண்டு. அதுதான் விசாரணை பண்ணும். அந்த விசாரணையில் உங்களுக்கு என்ன விசாரணை கிடையாது போங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து. அப்படி அந்தஸ்துக்குரிய மக்கள் முதலிலே சொர்க்கம் சொல்றாங்க.
இந்த சொர்க்கத்துடைய குறைந்த அளவு என்னன்னு பார்த்தோம், பூமி அளவுக்கு 10 மடங்கு இடம் குறைந்த அளவு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 18வது அத்தியாயத்தில் 107 108வது வசனம், 23வது அத்தியாயத்தில் 13வது வசனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற ஒரு அந்தஸ்தை குறித்து அல்லாஹ் சொல்றான். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் நுஸுலன் ஹாலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா இபதா. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்க சொலையை விருந்தாக நான் அளிப்பேன். அவர்கள் அதை விட்டு நகர்த்தப்படவே மாட்டார்கள். ஒன்ஸ் அதுல போயிட்டாங்கன்னா வேற எந்த இடத்துக்கும் சேஞ்ச் ஆக மாட்டாங்க, அதே இடத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யுரீதுனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அவர்கள் ஃபிர்தௌஸுக்கு வாரிசாகவே நான் ஆக்குவேன். யார? ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து முழுக்க முழுக்க சோதனைகளையும் துன்பங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்த மக்களை ஃபிர்தௌஸுக்கே வாரிசாக்குவேன் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்றான். அவன் ஜன்னத் சொர்க்கத்தில் ஃபிர்தௌஸ் என்கிற ஒரு அந்தஸ்து உண்டு. இப்ப நீங்க பயான்ல நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல சொர்க்கத்தினுடைய சொர்க்கவாசிகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல முன்னறிவிச்சிருக்கிறார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரிய தோழர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா யாரையுமே சொல்லல, ஒரு சில நபர்களை தவிர. அதுல ஒரு மனிதர் தான் புகாரியில் வருகிற செய்தி 6550. பத்ர் போர் முடிஞ்சது. பத்ர் போர் எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு போர். போர் முடிந்து எல்லோரும் திரும்ப வருகிறார்கள். திரும்ப வந்தால் அந்தந்த குடும்பத்தார்கள் மதீனாவுடைய எல்லையில் ஓடி வந்து அந்தந்த குடும்பத்தார்களை தேடுகிறார்கள். இறந்தவர்கள் யார், உயிரோடு உள்ளவர்கள் யார், நம்முடைய கணவன் இருக்கிறானா, தந்தை இருக்கிறானா, பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று குடும்பத்தார்கள் தேடிக்கொண்டு வரும்போது ஒரு தாயும் தேடுகிறார். பார்த்தா பிள்ளையை காணோம். எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு போயாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் வந்து சொல்றார், யார் ரசூலல்லாஹ், நான் எனது மகன் ஹாரிசாவின் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் நான் வைத்திருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. அவன் தான் எனக்கு பாதுகாப்பு, நான் தான் அவனுக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட எனது மகன் ஹாரிசாவை காணவில்லையே. அவன் போரிலே இறந்து விட்டால், நான் மிகுந்த வருத்தத்திற்கு நான் ஆகிவிடுவேன் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இறந்த என் மகனுக்கு சொர்க்கம் உண்டு என்று நீங்கள் உங்களுடைய வாயை திறந்து எனக்கு நீங்கள் சொன்னால் நான் மன அமைதி அடைவேன் சொன்னார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது மகன் ஆயிஷா இறந்து விட்டார், ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உனது மகனுக்கு சொர்க்கம் கிடையாது. அந்த அம்மா அதிர்ச்சி அடைகிறார். உனது மகனுக்கு சொர்க்கம் கிடையாது, சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உனது மகனுக்கு உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த அம்மா ஆறுதல் அடைந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்தஸ்து என்பதும் சொர்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு செய்தி. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைக்க அதிகமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் அது சொர்க்கத்துடைய மையப்பகுதி. அங்கிருந்தால் அனைத்தையும் பார்த்து விடலாம், ஆனால் யாரும் அவர்களை பார்க்க முடியாது. சொர்க்கத்தில் அப்படியெல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூசா நபி கேட்டாரா இல்லையா, யாரெல்லாம் சொர்க்கத்துடைய குறைந்த பகுதி எது? அவர் அந்த குறைந்த பகுதி கேட்ட பிறகு அவர் அடுத்த கேள்வி, யாரெல்லாம் சொர்க்கத்துடைய உயர் பதவி எது? அப்ப அல்லாஹ் சொல்லுவான், உயர் பதவி எனது கரத்தால் நான் சீல் வைத்திருக்கிறேன். அந்த உயர் பதவி யாரும் அதை பார்க்க முடியாது. அப்படியே என்னுடைய இறை விசுவாசிகளை நான் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற உயர்ந்த இடம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போன்ற உயர்வான இடங்கள். சரி, இப்போது கேள்விகளுக்கு இல்லாமலும் சொர்க்கம் போயாச்சு, குடும்பத்தார்களோட சொர்க்கம் போயாச்சு, நண்பர்களை எல்லாம் பரிந்துரை செய்தும் சொர்க்கத்திற்கு அனுப்பியாச்சு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம் நமக்கு கிடைத்தாச்சு. இருந்தாலும் இன்னொரு அந்தஸ்து இருக்கிறது சொர்க்கத்தில். அது என்ன அந்தஸ்து? அதுதான் நபிமார்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற அந்தஸ்து. நபிமார்களுக்கு சொர்க்கத்தில் என்ன இடம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
சொர்க்கத்தில் வசீலா என்கிற ஒரு இடம் உண்டு. சொர்க்கத்தில் அதின் என்கிற சொர்க்கம், ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கம், சொர்க்கமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர்கள் குர்ஆனிலே உண்டு. அந்த ஃபிர்தௌஸை காட்டிலும் சொர்க்கத்தில் வசீலா என்கிற ஒரு பதவி உண்டு. அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், தன்னால் படைக்கப்பட்ட அடியார்களில் ஒரு அடியாருக்கு அதை கொடுப்பதாக அல்லாஹ் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்தில் 2 விஷயத்தை வேண்டினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மள்ட்ட வேண்டியது 2 விஷயம் தான். ஒன்று, என்னுடைய பெயரை கேட்கும் போது எனக்கு ஒரு சலவாத்தி சொல்ல கேட்டாங்க. சொன்னாரா இல்லையா? சொன்னாங்க. 2வது என்ன கேட்டாரு, வாங்கு சொல்லி முடிந்த உடனே எனக்கு அதை வேண்டி ஒரு துவா செய்யுங்க. அந்த துவா தான் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மா வஸலாத்தில் காயிமா என்கிற துவா. அந்த துவாவை பாருங்க, வசீலா என்கிற ஒரு பதவி உண்டு. அந்த பதவியை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் நீ கொடுப்பாயாக என்கிற துவா தான் அந்த துவா. இந்த 2 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நபிமார்களோடு யார் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 69வது வசனம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற ஒரு நபித்தோடு உண்டு. இவர் ஒரு நாள் அழுது கொண்டே வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் மக்களோடு இருக்கிறார்கள், தோழர்களோடு. சௌபானை அழைக்கிறார்கள். ஏன் அழுகிறீர்கள்? குடும்பத்தில் பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, நோய் நொடிகளா, இழப்பா, ஏன் அழுகை? என்ன காரணம்? யார சொல்லலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேறு என்ன அழுகைக்கு என்ன காரணம்? உங்களோடு தொழுது விட்டு வீட்டுக்கு சென்றேன், உணவருந்தினேன், ஓய்வெடுத்தேன். ஓய்வெடுக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, ஆகவே அழுதேன். என்ன சிந்தனை? இந்த மதீனாவில் உங்களை நான் பார்க்க வேண்டும் என நினைத்தால் உடனே வீட்டுக்கு வந்தோ பள்ளியில உங்களை பார்த்து விடுகிறேன். உங்களோடு தோழமை கொண்டிருக்கிறேன். உங்களோடு எல்லா நன்மை தீமைகளிலும் பங்கெடுத்திருக்கிறேன். எல்லா சோதனைகளிலும் பங்கெடுத்திருக்கிறேன். உங்களோடு மகிழ்ந்து சந்தோஷமாக உறவாடுகிறேன். எனக்கு திடீரென ஒரு சந்தேகம், யார் சொல்லலாம், உங்களுக்கு முன்னால் நானோ எனக்கு முன்னால் நீங்களோ மரணித்தால் நீங்கள் எல்லாம் நபிமார்கள் தானே, சொர்க்கத்தில் எங்காவது ஒரு அந்தஸ்திலே இருப்பீர்கள். அவன் மறுமையில் உங்களை விட்டு நான் பிரிந்து விடுவேனே, மறுமையில் உங்களோடு சேர்ந்து இருக்க முடியாது, அதை நினைத்து நான் அழுகிறேன். இப்படி என்னைக்காவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட சொர்க்கத்தில் ஒன்றா இருக்கணும். அந்த தோழருடைய கவலை அது. சபையே மௌனமாகிவிட்டது. காரணம் ஏன்? மறுமையிலும் உங்களோடு இருக்க வேண்டும் என்பது தோழருடைய கோரிக்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் வஹி வந்தா தான் பேசுவார். உடனே அல்லாஹ் அந்த தோழருடைய ஏக்கத்தை போக்கும் முகமாக அவருடைய எண்ணம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டுமோ எல்லோருக்கும் சேர்த்து ஒரு வசனத்தை இறக்குகிறான். அதான் 4வது அத்தியாயத்தின் 69வது வசனம். وَمَنْ يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யாரெல்லாம் கட்டுப்பட்டு உலகத்தில் நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நபிமார்கள், சுகதாக்கள், நல்லவர்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பார்கள். அவர்கள் தான் அன்றைக்கு அவர்களுக்கு உற்ற நண்பர்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்றார். 12வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் பாருங்கள், அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்தி அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆகிரா. வானத்தையும் பூமியையும் படைத்தவனே, நீயே இந்த உலகத்தில் மறுமையிலும் எனது பாவங்களை மன்னிக்க வேண்டும். தவப்படி முஸ்லிமன், முஸ்லிமாக இருக்கும் போதே எனது உயிரை கைப்பற்ற வேண்டும். வஹப்னி பிஸாலிஹீன், நல்லவர்களோடு என்னை மறுமையிலே ஒன்று சேர்க்க வேண்டும். பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா கற்றுக்கொடுக்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் செய்த பிரார்த்தனை எது? அல்லாஹ்வுடைய ரசூல் மௌத்தா போகும்போது ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரார்த்தனை என்ன? அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மரண நேரத்தில் என்னுடைய மடியில் தான் தலை வைத்து படுத்திருந்தார். உயிர் போகிற நேரத்தில் உதடுகள் மெதுவாக அசைந்தது. எனது காதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடுக்கு அருகிலே கொண்டு போய் வைத்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்டேன். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, அல்லாஹும்ம அஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
வாய்ஹிப்னி யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஃபிர்லி வர்ஹம்னி, எனக்கு நீ கருணை புரிவாயாக. வாய்ஹிப்னி பிர்ரஃபீகில் அலா, நல்லவர்களோடு என்னை ஒன்று சேர்ப்பாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டால், அல்லது நாம் படித்தால், செவிகளிலே விழுந்தால், மறு நிமிடம் யோசிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி வாரும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் தூதரை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி, தூங்க போறோமா ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தூங்க சொன்னாங்க? மலஜலம் கழிக்க போனோமா கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி மலஜலம் கழிக்க சொன்னாங்க? இப்படி ஒரு எட்டு எடுத்து வைப்பதாக இருந்தாலும், தடை வருவதாக இருந்தாலும், ஆடை அணிவதாக இருந்தாலும், உறங்குவதாக இருந்தாலும், உண்ணுவதாக இருந்தாலும், பொருளாதாரம் திரட்டுவதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அப்படிதான் வாருங்கள் என்று நீங்கள் இருந்தால் நீங்கள் நபிமார்களோடு வறுமையிலே இருக்கலாம். ஒன்றாவது விஷயம். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. நேசம் 2 வகைப்படும். ஒன்று, நாம் தாயை நேசிக்கிறோம், தந்தையை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், உறவினர்களை நேசிக்கிறோம். இதெல்லாம் ரத்த பந்த உறவுகள். பெற்றார்கள் நேசிக்கிறோம், நம்மை வளர்த்தார்கள் நேசிக்கிறோம், தாயினுடைய வயிற்றில் பிறந்தார்கள் நேசிக்கிறோம். ரத்த பந்த உறவின் மூலம் நேசிக்கக்கூடிய நேசம் என்பது ஒன்று. இப்ப நமக்கெல்லாம் தெரியும், ரத்த பந்த உறவு அல்ல நாம் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது. காரணம் அவருடைய பரம்பரை வேற, நம்ம பரம்பரை வேற. சஹாபாக்களை நாம் நேசிப்பது ரத்த பந்த உறவா? இல்லை. வேறு என்ன உறவு? அல்லாஹ்வுடைய அரிசை பெற்று தருகிற ஒரு நேசம் உண்டு. அந்த நேசம் எதுவென்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது. அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி நேசிப்பது. நான் ஒரு மனிதரை நேசிக்கிறேன், அது அவருடைய பொருளாதாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியல்ல. நான் ஒரு மனிதரை நேசிக்கிறேன், அவர் நல்ல கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதற்காக வேண்டியல்ல. நான் ஒரு மனிதரை நேசிக்கிறேன், அந்த நேசத்தின் மூலம் எனக்கும் கொஞ்சம் முகப்பத்துகள், மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நேசிக்கிறேன். அதெல்லாம் நேசம் கிடையாது. அதெல்லாம் உலகத்திற்காக வேண்டி நேசிக்கக்கூடிய நேசம். அவருடைய மார்க்கத்திற்காக, அவருடைய நன்னடத்திற்காக, அவருடைய இபாதத்திற்காக, அவருடைய வணக்க வழிபாட்டிற்காக, அவருடைய ஏகத்துவத்திற்காக நான் ஒரு அடியானை நேசிக்கிறேன் என்றால் அதுதான் கொள்கை ரீதியான உறவு, கொள்கை ரீதியான நேசம். அந்த நேசம் தான் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் தன்னுடைய மகன் எதிரியாக இருந்தும் பிலால் அவர்களை நேசித்தார்கள். பிலால் அவர்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் தோற்றத்தில் அருவருப்பாக உடையவர், அபிசீனியா நாட்டு மக்களுடைய தோற்றம். பிலாலை நேசித்து மகனை ஏன் வெறுத்தார்? இது அல்லாஹ்வுக்குரிய நேசம். மதீனத்து மக்கள் ஏன் முஹாஜிர்களை நேசித்தார்கள்? அல்லாஹ்வுக்குரிய நேசம். அப்படி நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதில் நேசித்திருந்தால் நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய மக்கள் தான். அல்லாஹ்வுடைய ரசூலை யாராவது கொஞ்சம் தரை குறிப்பாக விமர்சனம் செய்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவருக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டால் நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியாது. அது ஒரு வகை. இன்னொரு வகை நேசத்திற்குரிய வகை என்ன? நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே நான் எனக்கு பிரார்த்தனை செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஸலவாத் ஓதுவேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதுவேன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்யும்போது கிடைக்கிற நன்மை என்ன? எனக்காக வேண்டி நீங்கள் ஸலவாத் சொன்னால் உங்களுக்கு மறுபடி நான் பரிந்துரை செய்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாரோ அதன்படி நேசித்து நடந்து அவரின் மீது முஹப்பத் வைப்பது, அவர் நினைவு வரும்பொழுதெல்லாம் அவருக்காக வேண்டி ஒரு ஸலவாத் சொல்வது, ஒரு நாளைக்கு 5 முறை பாங்கோசை கேட்கும்போது கொஞ்சம் மௌனமாக இருந்து பாங்கு சொல்லி முடிந்த உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும்னு சொல்லி விரும்பி ஆசைப்பட்டு நேசித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்க நாம் பழக வேண்டும். ஒரு சம்பவத்தை பாருங்க. புகாரியில் 3688, 6117. இதுல ஒரு மனிதர், ஒரு பெரிய ஒரு சபை, இந்த சபையில ஒரு மனிதர் வருகிறார். பக்கால மத்த ஸா,
யார் சொல்லலாம் கியாமத் நாள் எப்பொழுது வரும் கேள்வி. ஃபகால மத்தா அஸ்ஸாஅ கியாமத் நாள் எப்பொழுதும் அப்படின்னு கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொல்றார், வமாதா அஅதத லஹா கியாமத் நாள் இப்படி திடீர்னு வந்துச்சுன்னு சொன்னா உங்ககிட்ட என்ன நல்லறங்கள் இருக்கிறது இந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். கியாமத் நாள் எப்பொழுது வரும் கேட்கிற, வந்துட்டால் ஒரு இடத்துல என்ன நல்லறம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது அவர் அழகான ஒரு பதிலை சொல்கிறாரு, காதல் ஆசை அல்லாஹ் இடத்தில் பெரிய நல்லறங்களை நாம் ஒன்றுமில்லை, ஆனால் ஒரு நல்லறத்தை நம் மனதில் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறேன். என்ன நல்லறம்? அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என்னுடைய உள்ளத்தில் மனமாற நான் நேசிக்கிறேன். அதை தவிர பெரிய தொழுகையோ பெரிய நோன்போ பெரிய சகாத்தோ பெரிய ஹஜ்ஜெல்லாம் என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்றார்கள். மின் கதீரி ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின் வலாக்கின்ன உஹிப்புல்லாஹ வ ரசூல், தர்மமும் இல்லை நோன்பும் இல்லை தொழுகையும் இல்லை பெரிய பெரிய அமல்லாம் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அன்த மஆ மன் அஹ்பப்த, அப்படி கியாமத் நாள் வந்தாலோ மரணமே உனக்கு வந்தாலோ யாரை உள்ளத்தில் நேசித்து வைத்திருக்கிறாயோ அவர்களோடு நீ சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்பாய். இது சபையில சொல்லப்படுது. சபையில் அப்படி சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரங்க செயலாளர், எல்லா ரகசியத்தையும் ரசூல் அவங்க தான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளைக்கு சரியான சமநிலையில் வைத்து வளர்த்தவர். நிறைய துவா செய்தார் ரசூல் அனஸ் அவர்களுக்கு. அந்த அனஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால அனஸ் ஃபமா ஃபரிஹனா பிஸையின் ஃபரஹனா பிகௌலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மஆ மன் அஹ்பப்த, யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ சொர்க்கத்தில் இருப்பாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. இப்பொழுது இந்த வாசகத்தை விட என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு நாள் வேறு எதுவுமே கிடையாது. ஃபகுல்து வ நஹனு கதாலிக நஅம் ஃபஃபரஹனா யௌமின் ஃபரஹன் ஸதீதா. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன இந்த வார்த்தையை விட சிறந்த ஒரு வார்த்தை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார்கள், இதோ நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன், உஸ்மானை நேசிக்கிறேன், பெரிய பட்டியலை வாசிக்கிறார்கள். காரணம் ஏன்? நேசித்தவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிறார் ரசூல் சொன்னார்களே என்பதற்காக. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்தால் மறுமையில் நாம் அவரோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்தது தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறதா? தஹஜ்ஜுத் தொழுகை என்பது ரமலானுடைய மாதத்தில் மட்டும் தொழுகிற தொழுகை கிடையாது. ஃபர்லான தொழுகைக்கு அடுத்த சிறப்புக்குரிய தொழுகையே இரவு தொழுகை தான். இரவு தொழுகை 3 பேருக்கு ஹதீஸ்ல பார்க்கலாம். கியாமுல் லைல், தஹஜ்ஜுத், வித்ர். ஒரு ரக்காத் தொழுதாலும் அதுதான் கியாமுல் லைல், அதுதான் தஹஜ்ஜுத், அதுதான் வித்ர். அப்போ நம்முடைய வாழ்வில் எப்பொழுதுமே இரவு தொழுகையை நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து தொழுது வந்தால் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? புகாரியில பார்க்க ஒரு செய்தி, ரபீஆ என்கிற ஒரு நபி தோழர், இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் தஹஜ்ஜுத் தொழுகை எப்ப எழுந்திருப்பாரு? தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடிய முறையே பார்த்தீங்கன்னா ஹதீஸில் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸா தொழுதவங்க தூங்கிடுவார். தூங்கி எழுதுறது எப்போன்னு சொன்னீங்கன்னா இரவினுடைய கடைசி பகுதி. அதுதான் தஹஜ்ஜுடைய நேரம், தொழுகிற முறை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக எந்திரிக்கும் பொழுது வீட்டில் பாத்திரத்துடைய சத்தம் கேட்குது, அந்த நடுநிசையில. ஆயிஷாவை அழைத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன அங்க சத்தம்? ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், யார் சொல்ற? ரபீஆ, நீங்கள் எப்பொழுது எழுவீர்கள் என்று பார்த்து உங்களுக்கு உதவி செய்வதற்குரிய ஏற்பாட்டை அவர் செய்கிறார், தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஆவை அழைக்கிறார். எப்ப நடக்கிற உரையாடல்? இரவுடைய கடைசி பகுதி, யாரும் கிடையாது. ரபீஆ, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் என்னிடத்திலே கேளுங்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டினுடைய அதிபர். பைத்துல் மாலில் எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறது என்றால் கிராமத்து மக்கள் எல்லாம் ஒட்டகங்களிலே வாங்கி கொண்டு செல்வார்கள். அந்த அளவுக்கு பைத்துல் மாலிலே சொத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். அப்ப பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் தன்னிறைவு அடைந்திருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார், ரபீஆ, ஏதாவது வேண்டுமானால் கேளுங்கள் தருகிறேன். அப்ப ரபீஆ சொல்கிறார்கள், ஆமாம் யார சொல்றதா, எனக்கு ஒன்று வேண்டும். என்ன வேண்டும்? உங்களோடு இதே போல சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிறது. காசு பணமும் அதிகாரமும் ஒன்றும் தேவையில்லை.
அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இருக்கட்டும், வேற ஏதாவது வேண்டுமா திரும்ப கேட்கிறாங்க. வேண்டாம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை, அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் சொன்னார்கள். இரவு வணக்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் நம்மை ஒன்றாக இருப்பதற்குரிய வாய்ப்பை பெற்று தருகிற ஒரு நன்மையான ஒரு காரியம். அதற்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் யார் என்னோடு ஒன்றாக இருக்க முடியும் என்றால், யார் மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் யார் என்றால், மறுமையில் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழும்போது நல்ல இஹ்லாஸான நல்ல பண்புடைய மக்களாக வாழ்கிறார்களோ அவர்கள். ஜாபிர் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸுன் யௌமல் கியாமா ஹாசினக்கும் அஹ்லா, நல்ல அஹ்லாக்குடைய மக்கள், நல்ல பண்புடைய மக்கள், நல்ல சிந்தனையுடைய மக்கள், நல்ல பொறுமையுடைய மக்கள். யாராவது நமக்கு துரோகம் கிடைத்தாலும் கஷ்டங்கள் தந்தாலும் அவர்களையும் சேர்த்து மன்னிக்கக்கூடிய மக்கள், தீமை செய்கிற மக்களுக்கெல்லாம் நன்மை செய்கிற குணமுடைய மக்கள், இப்படி நல்ல பண்புடையவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபையில் மறுமையில இருப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது ஒரு பண்பு. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பெண் பிள்ளைகளை 2 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து, முஸ்லிம்கள் வருகிற செய்தி 5127, மன்னால ஜாரியத்தைனி ஹத்தா தமுதுஅ ஜாரியவுல் கியாமத்தி அனவஹுவ, யார் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அந்த பெண் பிள்ளைகளை பருவ வயது வரை மார்க்கத்தை போதித்து அழகான அடிப்படையிலே வளர்த்தி அவர்கள் மூலம் ஏற்படுகிற சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஒழுக்கமான மார்க்கப்பட்டுள்ள திருமண வாழ்வை அமைத்து கொடுக்கிற வரை வளர்த்தி ஆளாக்கினார்களோ அவர்கள் என்னோடு மறுமையிலே சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக பெண் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் நம்மை ஒன்று சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த நன்மையான காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் பெற்றுத்தருகிற ஒரு காரியம். அடுத்தது புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5126வது செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், வஅனா வகாஃபில் யதீமி ஃபில் ஜன்னah ஹாகதா, யாரெல்லாம் அனாதைகளை கொஞ்சம் பொறுப்படுத்தி வளர்த்தி ஆளாக்குகிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் சொர்க்கத்தில் ஒன்றாக நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அந்தஸ்துகள், தகுதிகள். சரி, இப்ப பாருங்க, இப்ப நம்ம எத்தனை வகையான சொர்க்கத்துடைய இன்பங்களுக்குரிய மக்களை பார்த்தோம். குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள், நண்பர்களை பரிந்துரை செய்யக்கூடியவர்கள், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்கிறவர்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று சொர்க்கம் செல்கிற மக்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிற மக்கள், நபிமார்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற மக்கள். இவ்வளவு அந்தஸ்தின் அடைந்தாச்சு. அடைந்தால் அந்த ஒட்டுமொத்த சொர்க்கத்துடைய இன்பங்களும் மறக்கடிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கடைசி ஒரு இன்பம். நரகம் பூட்டப்பட்டு சொர்க்கமும் பூட்டப்பட்டு சொர்க்கத்திலே அந்தந்த படித்தரங்கள் அந்தந்த அமல்களுக்கு ஏற்றவாறு இருக்கிற எல்லா மக்களும் சொர்க்கத்தில் இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்து மக்களுக்கு இன்னொன்றையும் கொடுப்பதாக அல்லாஹ் சொல்றான். 10வது அத்தியாயத்தின் 26வது வசனம். அது என்ன? ஆக கடைசி சிறப்பு. லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்ன வ ஸியாதா, இறை விசுவாசிகள் செய்கிற நன்மைக்குரிய கூலியும் அதை விட அதிகமாகவும் ஒன்று உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். நன்மைக்குரிய கூலி தான் சொர்க்கம். சொர்க்கத்தை விடவும் ஒரு சந்தோஷத்திற்குரிய ஒன்று உண்டு என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்றான். அது என்ன என்றால், அதுதான் மிகச்சிறந்த ஒரு காரியம். வறுமையில அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கிற, அல்லாஹ் தரிசனம் தருகிற அந்த ஒரு காட்சி இருப்பதில்லை. அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. ஒட்டுமொத்த ஹதீஸை புரட்டி பார்த்தா ஒரு 4 இடத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை விசுவாசிகளுக்கு மட்டும் காட்சி அளிக்கிறான். ஒன்று, கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய நேரங்களில் அந்த நீதிமன்றத்தில் பாடம் கடந்து சொர்க்கம் செல்வதற்கு முன்னதாக ஒரு 2 இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்சி அளிக்கிறான். சொர்க்கத்திற்கு எல்லா மக்களும் சென்ற பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை அழைக்கிறான். எப்படி அல்லாஹ் தஆலா அழைக்கிறான்? சொர்க்கவாசிகளே என்று அழைக்கிறான். சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து
உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரை பார்த்து? கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்கிற மக்களை பார்த்து, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்தஸ்தில் இருக்கிற மக்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கிற ஒன்றாக இருக்கிற மக்களை பார்த்து வேறு ஏதாவது வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். உடனே மக்கள் சொல்லுவார்கள், யா ரப்பி வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், அதிபதியே, நரகத்திலிருந்து எங்களுடைய முகத்தை காப்பாற்றினாயே, அதை விட எங்களுக்கு வேற என்ன சிறப்பு தேவை என்று மக்கள் சொல்வார்கள். மீண்டும் அல்லாஹ் தஆலா, இல்லை வேற ஏதாவது வேண்டுமா? அவர்கள் சொல்வார்கள், சொர்க்கத்து இன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இதை விட உன்னுடைய கிருபை எங்களுக்கு வேறொன்றும் அல்ல என்று மறுபடியும் சொல்றார்கள். மீண்டும் அல்லாஹ் தஆலா, ஏன் சொர்க்கத்தில் அது உண்டுமே அது வேண்டாமா? அல்லாஹ்வே ஞாபகப்படுத்துகிறான். சொர்க்கத்தில் இது உண்டுமே அது வேண்டாமா? சொர்க்கத்தில் அந்த அந்தஸ்து உண்டுமே அது வேண்டாமா என்று அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். உடனே அந்த மக்கள், வேண்டாம் யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றினாய், குடும்பத்தை காப்பாற்றினாய், ஏகத்துவவாதிகளை காப்பாற்றினாய், நபிமார்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கிற அந்தஸ்தை தந்தாய், வேறொன்றும் வேண்டாம் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அதை எல்லாம் விட இப்பொழுது ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உஹில்லு அலைக்கும் ரிதுவானி, நான் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து விட்டேன். ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பஅதஹு அபதா, நான் இனி உங்களின் மீது கோபப்படவே மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். இப்படி சொன்ன பிறகு, இது வாரிசு மட்டும்தான், இப்படி சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் பெருத்த சந்தோஷத்திலே இருப்பார்கள். மீண்டும் சிறிது காலம் பொறுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளையே அழைக்கிறான். இல்லை, அந்த சத்தம் வருகிற திசையை நோக்கி சொர்க்கவாசிகள் திரும்ப பார்ப்பார்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்பான். அதே பதில், நரகத்திலிருந்து காப்பாற்றினாயே, நீயே மிகப்பெரியவன், நாங்கள் செய்த கூலிக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை தருவாய் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்றெல்லாம் அவரவர்கள் அவருடைய தகுதிகளுக்கு ஏற்ப அல்லாஹ்வை புகழ்வார்கள். எல்லாம் விட இப்பொழுது உங்களுக்கு ஒன்றை தரப்போகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திரை செய்தியை அகற்றி தன்னுடைய முழு உருவத்தையும் அந்த ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகளும் பார்க்கிற வகையில் அல்லாஹ் காண்பிப்பார். அந்த இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். யார் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருந்தார்களே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருந்தார்களே, குடும்பத்தோடு இருந்தார்களே, முத்தாலான மாளிகையில் இருந்தார்களே. முத்தாலான மாளிகை என்றால் 60 மைல் தொலைவு தூரம் கொண்ட நீளம் உடைய கோபுரத்தை உடைய மாளிகை. இவ்வளவு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றினானே என்று சொல்லி தஸ்மீஹ் செய்து கொண்டு, ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டு, மூமின்களுக்கு ஸலவாத்து கூறிக்கொண்டு எண்ணி நடக்காத சந்தோஷத்துக்குரிய அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அந்த திருமுகத்தை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்து இன்பங்களை மறந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த முகத்தை பார்த்த உடனே சொர்க்கத்து இன்பங்களையே மறக்கடிக்க செய்கிற ஒரு அந்தஸ்து தான் அல்லாஹ்வை பார்க்கிற பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் மிக மிக அழகானவன், அல்லாஹ்வுக்கு நிகரான ஒரு அழகே கிடையாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை பார்க்கிற ஒரு பாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் கேட்கக்கூடிய துஆவை நமக்கு கற்றுத் தரும்போது, அல்லாஹ் குளிர்ந்த நீரை நான் நேசிப்பேனே, அதே போன்று மரண தருவாயில் குளிர்ந்த நீரை நான் நேசிப்பேனே, அதே போல உன்னை பார்க்கிற ஒரு வாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரார்த்தனையும் கற்றுத் தந்தார்கள். ஆக தொழுகையினுடைய சொர்க்கத்தினுடைய எந்த அந்தஸ்திலும் குறைவில்லாத எல்லா அந்தஸ்துக்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். நம்மிடமிருந்து இந்த புனிதமிக்க ரமலான் விடைபெற போகிறது. திடீர் மரணங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத திடீர் மரணங்கள் நிறைய நம்முடைய செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது. சிறு சிறு வயது பெருந்தொற்றுகள் சூழ்ந்து வருகிற நேரம், அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். புனிதமிக்க இந்த ரமலானில் எல்லோருக்கும் கொஞ்சம் சேர்த்து, எல்லோருடைய ஆரோக்கியத்திற்கும் கொஞ்சம் சேர்த்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ரமலானுடைய மாதத்தில் கேட்கக்கூடிய, நோன்பாளியாக இருந்து கொண்டு கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் விரைவாக அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் மரணத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். செவுரு விழுந்து விழுந்து மரணிக்கிற மரணம், தண்ணீரில் மூழ்கி மரணிக்கிற மரணம், நெருப்பில் சுட்டு மரணிக்கிற மரணம்,
ஊகப்பத்தால் ஏற்படுகிற மரணம். இப்படி திடீர் மரணத்தை விட்டு நான் தான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? அதெல்லாம் தீய மரணம் என்பதற்காக வேண்டியது. அப்படி திடீர் மரணம் வந்தால் வசியத்து செய்ய முடியாது. மக்களுக்கு சொல்ல வேண்டிய வசியத், குடும்பத்தார்களுக்கு சொல்ல வேண்டிய வசியத், பிரார்த்தனை செய்கிற பாக்கியம் இருக்காது. திடீர் மரணம் வந்தால், அதே போல தள்ளாத வயதில் மரணிப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன் தள்ளாத வயதில் மரணிப்பதை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள் என்றால், அது ஒரு மூப்பு எய்திய வயது. அந்த வயது என்பது சுயமாக நம்முடைய தேவைகளை செய்ய முடியாத வயது. உண்ணுவதாக இருந்தாலும் மழைத்திறம் கிடைத்தால் சுத்தம் கூட செய்ய முடியாது. எல்லாம் பிறவை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு வயது இருக்கு. அந்த நிலையை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் சொன்னார். கடனை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். ஆக எப்பொழுது எந்த மாதிரியான மரணம் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மரணங்கள் அதிகம். பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி நீங்கள் பார்ப்பது வெறும் 5% தான். நாடு அப்படிப்பட்ட ஒரு கோர நிகழ்ச்சிக்கு இந்த நாடு இன்றைக்கு சென்று விட்டது. அப்ப இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நமக்காக, குடும்பத்திற்காக, தௌஹீதை பின்பற்றி வாழ்கிற மக்களுக்காக எல்லாம் கொஞ்சம் பறந்து விரிந்து துஆக்களையும் அவர்களையும் கொஞ்சம் உள்வாங்கி பிரார்த்தனை செய்கிற நன்மக்களாக எல்லாம் நம்ம வறுமை நாளின் சொர்க்கத்தில் உயர்ந்தத்தை நமக்கெல்லாம் தந்து அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பார்க்கிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.